கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை கட்டுகிறாள் என்பது வீட்டை கட்டி எழுப்புதல். ஒரு பெண்ணுக்கு எல்லாமே அவளது வீடுதான். வீட்டை கட்டி எழுப்ப வேண்டியது அவளுடைய தலையாய கடமை. ஆண்களின் உலகம் பெரியது. அவர்களுக்கு வேலை, சம்பாத்தியம், நண்பர்கள் என்று பல துறைகள் இருக்கும். ஆனால் வீட்டின் பொறுப்பு பெண்ணின் கையிலேயே இருக்கிறது. அவளுடைய எண்ணமெல்லாம் கணவனையும் பிள்ளைகளையும் பற்றியதாகவே இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை எப்படி கட்டுகிறாள்? முதலாவது, கர்த்தர் மேல் பக்தியாக இருக்கிறாள். வீடு கட்டப்பட தேவன் மேல் அளவில்லாத பக்தி மிகவும் அவசியம். ஏனென்றால் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர்தான். வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று அவருடைய சித்தத்தின்படியே குடும்பத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே அந்த குடும்பம் அன்பிலும் ஐக்கியத்திலும் கட்டி எழுப்பப்படும். கிறிஸ்து அந்த குடும்பத்தின் தலைவராய் இருந்து நடத்துவார். கிறிஸ்துவின் மேல் அன்புள்ள ஸ்திரீகள் தங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துவார்கள். பிள்ளைகளை வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தேவ பக்தியிலும் வளர்ப்பார்கள். அந்த குடும்பம் கிறிஸ்துவையே மையமாக கொண்ட குடும்பமாக விளங்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? இரண்டாவது, கணவன் மேல் அன்பு. ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் மனைவி கணவனிடத்தில் அன்பு கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. அதாவது மனைவிகளே தேவனையே பிரியப்படுத்தும்படியாக உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சுயநலமற்ற சேவையையும் குறைவற்ற உண்மைகளையும் கடைப்பிடியுங்கள் என்று. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பு. வேதத்தில் ரொம்ப தெளிவா ஒரு வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் என்று. இதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆளுகையை கர்த்தர்தாமே குடும்பத்தின் புருஷனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதியிலே ஏவாளை படைத்த கர்த்தர், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்வதை ஆதியாகமம் 3:16 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, பிள்ளைகள் மேல் உள்ள கடமை. ஒரு பெண் தன் வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அவள் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கண்ணும் கருத்தும் உள்ளவளாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தற்செயலாய் பிறந்தவை அல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் கடமை. இதை ஒத்துக்கிறீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ பூமியில் மாத்திரம் அல்ல, பரலோகத்திலும்
தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, புத்தியுள்ள ஸ்திரீ வெறும் புத்தியுள்ள ஸ்திரீன்னு மட்டும் இந்த வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவளை குறித்து எத்தனை விதமாக சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்களேன். அவள் குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை குறித்து, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31:10 வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ சாந்த குணமுள்ளவளாக இருப்பாள். கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக, பாவத்திற்கு விலகி நற்கிரியைகள் செய்வாள். கர்த்தருக்கும் தன் இனத்தவர்களுக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வாள். மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவாள். ஊழியங்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பாள். உன்னதமான தேவனுடைய ஊழியத்திலும் பங்கெடுப்பாள். இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீயாக நாம் வாழ வேண்டுமானால், இப்போ ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் புத்தியுள்ள ஸ்திரீகள் தான், குணசாலியான ஸ்திரீகள் தான் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து புத்தியுள்ள ஸ்திரீயாக, குணசாலியான ஸ்திரீயாக, சாந்தமுள்ள ஸ்திரீயாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீயாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, தேவனுக்கு பயந்து அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் நம்மை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள், ஏன் நம்முடைய கணவர் உள்பட, அவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து, நாம் எப்படி அனுதினமும் வேதம் வாசிக்கிறோமோ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூப்பிடக்கூட வேண்டாம், நம்மோடு அவர்களும் வந்து அமர்ந்து வேதத்தை வாசிப்பார்கள். பிள்ளைகள், அம்மா எனக்கு இது புரியலம்மா, இது என்னம்மா சொல்லுது, ஆண்டவர் என்னோடு என்னம்மா பேசுகிறாரு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்பார்கள். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை நம்மால் விவரித்து சொல்ல முடியும். அப்படி நாம் செய்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அவரே நம் குடும்பத்தின் தலைவராய் இருந்து நம் வீட்டையும் நம்மையும் கட்டி காத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.